வணக்கம். திண்ணைக்கு வந்த எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இன்னைக்கு திண்ணையில நம்ம தமிழ்நாட்டோட பாரம்பரிய இனிப்பான அதிரசம் எப்படி பண்றது அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். இந்த அதிரசம் பண்றது ஒண்ணும் பெரிய கஷ்டமான வேலை இல்ல. இதுல சில விஷயங்கள மட்டும் நம்ம கொஞ்சம் சரியா கவனிச்சு பண்ணோம்னா, அருமையான அதிரசம் பண்ணலாம். இந்த அதிரசம் பண்றதுக்கு நமக்கு முக்கியமான தேவை 2டே பொருட்கள் தான். ஒண்ணு வெல்லம், இன்னொன்னு அரிசி. வெல்லத்துல நல்லா மண்டை வெல்லம் பார்த்து அதை நல்லா துருவி எடுத்து வச்சுக்கோங்க. அரிசியில சாதம் வடிக்கிறதுக்கு பயன்படுத்துற பச்சரிசி தவிர, புட்டு, இடியப்பம் இதுக்கெல்லாம் மாவு தயாரிக்கிறதுக்கு நம்ம அரிசி பயன்படுத்துவோம் பச்சரிசி. அந்த பச்சை அரிசி வாங்கி இந்த அதிரசம் பண்ணோம்னா சரியா வரும் நமக்கு. இப்போ அதிரசம் பண்றதுக்கு நான் 1 கப் அளவுக்கு பச்சரிசியும் 3/4 கப் அளவுக்கு வெல்லமும் எடுத்திருக்கேன். இந்த அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் நான் ஊற வச்சுக்கிறேன். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் ஊறின அரிசியை இதை மாதிரி நல்லா வடிகட்டிட்டு ஒரு பருத்தி துணியில நல்லா பரவலா பிரிச்சு விட்டு அந்த அரிசியில மேல்புறத்துல இருக்கிற ஈரம் சுத்தமா உலர்ற அளவுக்கு நாம ஒரு 1/2 மணி நேரம் நல்லா பரவலா விரிச்சு வச்சிடலாம். பாருங்க, இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் அதோட ஈரம் நம்ம கையில ஒட்டல, ஆனா அரிசியில ஈரப்பதம் இருக்கும். அந்த மாதிரி பதத்துல இப்ப இந்த அரிசியை நாம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்தி நல்லா பொடி பண்ணி எடுத்துக்க போறோம். பொடி பண்ண அரிசியை இந்த மாதிரி நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். சலிச்ச பிறகு எனக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு ரவை பதத்துல மிஞ்சிச்சு. அதை தவிர மீதமுள்ள மாவை நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நீங்க பாகு வைக்கிற இந்த சமயத்துல இந்த மாவை நீங்க மூடி வச்சிருங்க. அதோட ஈரப்பதம் போயிடக்கூடாது, அந்த மாதிரி மூடி வச்சிருங்க. இப்போ மாவு தயாராயிருச்சு. இப்போ அடுத்த முக்கியமான ஸ்டெப்புக்கு போகலாம், அதாவது வெள்ளைப்பாகு வைக்கிறது. இப்போ 3/4 கப் அளவுக்கு வெல்லத்தை 1/4 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து இப்போ நான் கரைச்சிக்க போறேன். இப்போ இது கல் மண் எதுவும் இல்லாத சுத்தமான வெல்லம்ங்கிறதால நான் இதை வடிகட்டாம அப்படியே நான் வெள்ளைப்பாகு தயாரிக்கிறேன். இந்த பாகை கொதிச்சுட்டு இருக்கும் போதே ஊடையில கொஞ்சம் பாகு எடுத்து அதை நம்ம ஒரு தட்டில் தண்ணி வச்சு அதில் லேசாக விட்டு பார்த்தோம்னா அந்த பாகு கரையாம விரலால் அப்படி திரட்டுற அளவுக்கு பதத்துக்கு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ பாகு கரையில தண்ணீரில். இப்போ அந்த பாகை விரலால் மொத்தமாக சேர்க்கும் போது அது ஜெல்லி மாதிரி ஒரு பதத்தில் இப்படி சேர்ந்து வரும். இதுதான் சரியான பதம். இப்போ நீங்கள் உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தயாரான இந்த பாகை நாம அரிசி மாவோட கலக்க போறோம். நம்ம ஏற்கனவே தயார் பண்ண அரிசி மாவு, அதுல கொஞ்சமா சுக்குத்தூளும் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கங்க. அது கூட இப்ப நாம பாகை கொஞ்சம் கொஞ்சமா கலந்துக்க போறோம். மொத்தமா ஊத்திராதீங்க, சில நேரம் அதிகமாயிரும். பாகை ஆற வச்சுட்டு எல்லாம் கலக்கக்கூடாது. பாகு சூடா இருக்கும் போது இந்த மாதிரி நம்ம கலக்கணும். சிலர் அந்த பாகை அடுப்புல வச்சே இந்த மாவை சேர்த்து கிளறுவாங்க, அந்த மாதிரியும் பண்ணலாம். இப்போ மாவு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பாகுல கலந்துருக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம பாகு சேர்த்தோம்னா சரியான பதத்தில் இருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே ஊற்றியாச்சு பாகை. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தான் அதில் பாகு மீதி இருக்குது. இப்போ முழுசாக பாகு சேர்த்தாச்சு. கட்டிகள் இல்லாமல் மாவை நல்லா கலந்து விட்ட பிறகு மாவோட பதம் இப்படி தான் இருக்கும். அதாவது கொஞ்சம் இழக்கமாக இருக்கும், பிசு பிசுப்பாக கையில் ஒட்டுற இந்த பதத்தில் தான் இருக்கும். இப்போ இந்த மாவோட சூடு ஆறின உடனே இதை நாம மூடி அப்படியே வச்சிட போறோம் ஒரு நாளைக்கு. குறைஞ்சது ஒரு நாளாவது ஊறுனாதான் அதிரசம் பண்றதுக்கு சரியா இருக்கும். இப்போ ஒரு நாளைக்கு அப்புறம் மாவு இப்படித்தான் இருக்கும். இப்போ இந்த மாவை நம்ம எப்படி அதிரசம் பண்றதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் ஓரளவுக்கு சூடானதும் அடுப்போட தீயை மிதமா வச்சுட்டு நாம ஒரு சின்ன துண்டு மாவை போட்டு அதை வேக விட்டு எடுத்துட்டு நாம அதிரசம் பண்ணலாம். இப்போ உள்ளங்கையில் கொஞ்சம் நெய்யோ அல்லது எண்ணெயோ தடவிட்டு ஒரு சின்ன எலுமிச்சை அளவுக்கு மாவை எடுத்து அதை இந்த மாதிரி மெலிசா தட்டிக்கங்க. அதுக்கப்புறம் அதில் நடுவில் ஒரு குச்சியால் ஒரு சின்ன ஓட்டை போட்டுட்டு அதை நாம் எண்ணெயில் பொரிச்சு எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும், எண்ணெய் மிதமான சூட்டில் தான் இருக்குது. போட்டதும் அதிரசம் எழும்பி வரல, மெதுவாக தான் அது மாதிரி எழும்பி வரும். ஒரு பக்கம் பொன்னிறமாக செவந்த பிறகு மறுபுறமும் திருப்பி போட்டு நல்லா பொன்னிறமா செவக்க விட்டு எடுங்க. ரொம்ப ப்ரௌன் கலர் ஆயிடுச்சுன்னா அதிரசம் ரொம்ப ஹார்டாக ஆயிரும். இந்த முறையில் அதிரசம் பண்ணும்போது இது அதிகமாக எண்ணெயும் குடிக்காது. அதனால இதை அழுத்தி எண்ணெயை வடிகட்டணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் இல்லை. இந்த முறையில் நீங்களும் அதிரசம் செஞ்சு பாருங்க. இந்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இந்த பதிவை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.